அனைவருக்கும் வணக்கம். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு அருகில் அமைந்துள்ளது திருவேட்களம் பாசுபதேஸ்வரர் திருக்கோவில். இத்தலத்தில் இறைவன் பாசுபதேஸ்வரர், பாசுபநாதர், இறைவி சர்க்குணாம்பாள் நல்லநாயகி என்ற திருப்பெயருடன் விளங்குகிறார்கள். ஸ்தல விருட்சம் மூங்கில், தீர்த்தம் கிருபா தீர்த்தம், தீர்த்தக்குளம். வழிபட்டோர் நாரதர், அர்ஜுனன். புராணப் பெயர் திருவேட்களம். இத்தலத்தில் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் தேவாரப்பதியும் பாடியுள்ளனர். தேவார பாடல் பெற்ற வடகரை தலங்களில் இரண்டாவது தலமாகும். தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் இரண்டாவது தேவார தலமாகும். இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். திருநாவுக்கரசர் இத்தலத்தை தரிசித்து அல்லல் இல்லை, அறிவினைதான் இல்லை, மல்கு வெண்பிறை சூடும் மணாளானார் செல்வனார் திருவேட்களம் கைதொழ வல்லராகில் வழியது காண்மீனே என தேவாரப்பதிகம் பாடியருளினார். சாஸ்திரப்படி கோவில் எப்படி அமைக்க வேண்டும் என்று உள்ளதோ அதன்படி அமைக்கப்பட்ட கோவில் இதுவாகும். பல்லவ அரசர்களால் செங்கற்களால் கட்டப்பட்ட இக்கோவில் 1914 கானாடு காத்தான் பெத்த பெருமாள் செட்டியாரால் கருங்கற்களால் செப்பனிடப்பட்டது. தற்போது 3 அடுக்கு ராஜகோபுரத்துடன் கிழக்கு பார்த்து அமைந்துள்ளது. கோவிலின் சுற்றுப்பகுதியில் உச்சி விநாயகர், நர்தன விநாயகர், தல விநாயகர், சித்தி விநாயகர், அனுகிரக தட்சிணாமூர்த்தி, சூரியன் சந்திரன் ஆகியோர் உள்ளனர். தட்சிணாமூர்த்தியின் காலடியில் உள்ள முயலகன் இடப்பக்கம் தடை வைத்துள்ளார். சூரியனும் சந்திரனும் அருகருகே இருப்பதால் சூரிய சந்திர கிரகணங்களின் போது இங்கு வழிபாடு செய்வது சிறப்பு. சிதம்பரத்தை அடுத்துள்ள திருவேட்களம் 2000 ஆண்டுகள் பழமையான இங்குதான் அர்ஜுனனுக்கு இறைவன் பாசுபதம் வழங்கினார். அம்மன் நல்லநாயகி 4 திருக்கரங்களுடன் அருள்பாலிக்கிறார். முன் 2 கைகளில் ஒரு கையில் தாமரையும் ஒரு கையில் நீலோத்பவ மலருடனும் அருளுகிறாள். அம்பிகைக்கு எதிரிலும் நந்தி உள்ளது. ஒருமுறை சம்பந்தர் சிதம்பரம் நடராஜரை தரிசிக்க வருகிறார். அப்போது அவர் திருவேட்களத்தில் தங்கி சிதம்பரம் நடராஜ பெருமானை தரிசித்துள்ளார். திருவேட்களம் பற்றி சம்பந்தர் பாடும்போது வேட்கள நன்னகர் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சிறப்புடன் வாழ வாழ்வில் ஒருமுறையாவது திருவேட்களம் போ என்றும் அம்பிகையை பெண்ணின் நல்லாள் என்றும் குறிப்பிடுகிறார். அருணகிரிநாதர் இத்தலத்து முருகப்பெருமான் மீது திருப்புகழ் பாடியுள்ளார். ஸ்தல வரலாறு. பாரத போரில் வெற்றி பெறுவதற்காக அர்ஜுனன் பாசுபதம் பெற விரும்புகிறான். அப்போது கிருஷ்ணன், நீ அனைத்து அஸ்திரங்களையும் உனது மானசீக தந்தையான இந்திரனிடமிருந்து பெற்றாய். ஆனால் பாசுபதாஸ்திரத்தை மட்டும் நீ சிவனிடமிருந்து தான் பெற வேண்டும். அதற்கு இந்திரனின் அனுமதி பெற வேண்டும் என்றார். இதற்காக அர்ஜுனன் மூங்கில் காடாக இருந்த இத்தலத்தில் தவம் செய்தான். அர்ஜுனனின் தவத்தை கலைக்க துரியோதனன் மூகாசுரனை பன்றி வடிவத்தில் அனுப்பினான். உடனே சிவன் பார்வதியுடன் வேடன் உருவில் வந்து பன்றியை கொன்றார். 4 வேதங்களும் நாய்களாக மாறி இறைவன் பின்னே வந்தன. அதே பன்றியின் மீது அர்ஜுனனும் அம்பு எய்தான். பன்றியை யார் கொன்றார்கள் என்பது குறித்து சிவனுக்கும் அர்ஜுனனுக்கும் சொற்போரும் விற்போரும் நடந்தது. போரில் அர்ஜுனன் வில் முறிந்தது. கோபமடைந்த அர்ஜுனன் முறிந்த வில்லால் வேடனை அடித்தான். அந்த அடி மூவுலகில் உள்ள அனைத்து உயிர்களின் மீதும் விழுந்தது. வேடுவ பெண்ணாக வந்த பார்வதி கோபமடைந்தாள். சிவன் பார்வதியிடம், உமையவளே, நீ லோகமாதா, நீ கோபப்பட்டால் இவ்வுலகம் தாங்காது என சமாதானப்படுத்தி, சர்க்குணா, அதாவது நல்ல நாயகியே, தள்ளினில் என்கிறார். சிவபெருமான் தன் திருவடியால் அர்ஜுனனை தூக்கி எறிகிறார். சிவனின் பாத தீட்சை பெற்று அன்னையின் கருணையால் இத்தல கிருபாகடாட்சி தீர்த்தத்தில் விழுகிறான். சிவன் பார்வதியுடன் காட்சி கொடுத்து பாசுபதாஸ்திரத்தை தந்தருளினார். அர்ஜுனன் வில்லால் அடித்த தடத்தை
இன்றும் லிங்கத்தின் மீது காணலாம். பேச்சில் குறைபாடு உள்ளவர்கள் இங்குள்ள இறைவனை வழிபாடு செய்து இங்கு பிரசாதமாக தரப்படும் மண் உருண்டையை சாப்பிட்டால் விரைவில் பேச்சு வரும் என்பது நம்பிக்கை. திருமண தடை உள்ளவர்கள் வழிபாடு செய்து பலனடைகிறார்கள். இது போன்ற பதிவுகள் பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குருவடி சரணம், திருவடி சரணம். நன்றி.